திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவானந்தம் இருக்கிறார். அவர் சார் வணக்கம் சார். இன்னைக்கு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அல்ல, இது தொகுதி மறுசீரமைப்பு. அதாவது ரெண்டு வேறு வேறு மசோதாக்கள். 2023 அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நேற்று இரவு அரசிதழில் வெளியிடுகிறார்கள். ஏன் 3 ஆண்டு காலம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆனால் தொகுதி மறுவரை என்பது தென் மாநிலங்களை, குறிப்பாக தமிழகம், கேரளா போன்ற மாநிலங்களை பெருமளவிற்கு பாதிக்கப்படக்கூடியது. உத்தரப்பிரதேசம் போன்ற மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மற்ற வகைகளில் பின்தங்கி இருக்கிற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம், மற்றவற்றில் முன்னேறி இருக்கிறோம். ஆக இப்படி சீரிய பணிகளை செய்ததற்காக தண்டிப்பதை போல அந்த மறுசீரமைப்பு என்ற பெயரால் நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து, நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைந்து, மசோதாக்களில் நம் கருத்துக்கள் ஈடுபடாது, நம் பிரச்சனைகளை காது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நம்முடைய வாக்குகள் முக்கியமில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்து போவார்கள். ஆக இவ்வளவு வஞ்சகத்தையும் அவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டு மகளிர் மசோதாவையும் இதையும் இணைத்து கொண்டு வந்தார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொன்னது, எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு 543 இடங்களில் இப்பொழுது ஒதுக்கீடு செய்தால் கூட ஒத்துக்கொள்ள தயார். ஆனால் தொகுதி மறுவரையறைக்கு பின்னால் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம். நாங்கள் மகளிருக்கு எல்லா முக்கியத்துவமும் தந்திருக்கிறோம். உள்ளாட்சி மன்றங்களில் 50 விழுக்காடு தந்திருக்கிறோம். வேலை வாய்ப்பில் 40 விழுக்காடு தந்திருக்கிறோம். சுய உதவி குழுக்களை முதலில் உருவாக்கி ஊக்கப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். மகளிர் போலீஸ் கொண்டு வந்தது. மகளிருக்கு சொத்துரிமை தந்ததே கலைஞர் தான். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தலைவர் கலைஞராக இருக்கலாம், ஆரம்ப காலத்தில் பெரியார் அண்ணாவாக இருக்கலாம், இன்றைய தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலினாக இருக்கலாம். பெண்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் முன்னுரிமை தருகிறோம், முக்கியத்துவம் தருகிறோம். சித்தரிக்க முயற்சித்தார்கள், தோற்று போனார்கள். எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகம்பாவ போக்குக்கு, அகங்காரமாக எதை எடுத்தாலும் நாங்கள் தான் செய்வோம் என்று புடிவாதமாக செய்கிற அந்த போக்கிற்கு கிடைத்த முதல் அடி. இது தொடரும். இனி நாடு அவர்களிடமிருந்து விடுவிக்கப்படும். நாடு மீண்டும் மதசார்பற்ற எல்லா விதமான கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துகிற பாதையில் செல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. சார், ஆனா எதிர்கட்சிகளுடைய இந்த குற்றச்சாட்டுகளை வந்துட்டு மத்திய அரசு மறுக்குது. குறிப்பா தமிழ்நாடு சார்பாக வைக்கப்பட்ட அந்த சில குற்றச்சாட்டுகளை கூட அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பதிலளிக்கிறார், ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு எந்த ஒரு பாதிப்பு? அவர் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. மசோதா என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். மசோதாவில் 2011 சென்சஸ் என்கிறார்கள். அதிலே தமிழகத்திற்கு உண்மையாலும் கிடைக்க வேண்டியது கிடைக்காது. எனவே எல்லாம் முடிந்து போனது. இனி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம். அதே போல எதிர்கட்சிகள் தலைநகர் டெல்லியில இருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜு.